ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யாரெல்லாம் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகலாம், யாரெல்லாம் கவர்மெண்ட் கோட்டாக வெயிட் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய டிஎன்இஏ அப்டேட்ஸ் அண்ட் காலேஜ் ரிலேட்டடான அப்டேட்ஸ், கட் ஆஃப் ரிலேட்டடான அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக சேரும். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு காலேஜஸோடைய லாஸ்ட் இயர் 2024க்கான க்ளோசிங் கட் ஆஃப் என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு பிளேலிஸ்ட்டே கொடுத்துருக்கோம். சரிங்களா, கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஏகப்பட்ட காலேஜஸோடைய டாப் காலேஜஸோடைய கட் ஆஃப் லாஸ்ட் இயர் என்ன க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ட நம்ம வித் ரேங்கோடு கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பற்றி பேசும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயங்களை தெரிஞ்சாகணும். எந்த காலேஜுக்கு என்ன கட் ஆஃப் அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சாகணும். ஸோ நீங்கள் நம்ம பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம், நம்மளுடைய பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதை பார்த்த பிறகு நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகலாமா அல்லது கவர்மெண்ட் கோட்டா போகலாமா, கவர்மெண்ட் கோட்டாக்காக வெயிட் பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய கட் ஆஃப் ரொம்ப குறைவாக வரும், ஒரு லோ கட் ஆஃப் தான் வரும், எனக்கு ஒரு ஆவரேஜ் கட் ஆஃப் தான் வரும் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பெஸ்ட்டான ஒரு காலேஜஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. அங்கே உங்களுடைய கட் ஆஃப்க்கு மேலே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய உங்களுடைய வரக்கூடிய கட் ஆஃப்க்கு மேலே கட் ஆஃப் இருந்தால் தான் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக நீங்கள் அந்த காலேஜுக்கு போய் மேனேஜ்மெண்ட்டில் அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம். சரிங்களா, ஏன்னா நமக்கு கட் ஆஃப் குறைவாக வரும் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம அதுக்கு போகாமல் இருக்கிறது, அந்த காலேஜ் தான் படிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக போய் அந்த ஒரு காலேஜில் என்ன ஃபீஸ் வரும் என்ன ஏதுங்கிற டீட்டெயில்டாக விசாரித்து நீங்கள் அங்கே அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம். சரிங்களா, அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஃபினான்சியலாக பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரு டாப் காலேஜஸ் தான் வேணும், அங்கே என்னுடைய மார்க்குக்கு கிடைக்காது, போன வருஷம் இந்த கோர்ஸ் என்னுடைய கம்யூனிட்டிக்கு இந்த ரேங்க்லேயும் இந்த கட் ஆஃப்லேயும் தான் க்ளோஸ் ஆகிருக்கு, பட் இந்த வருஷம் என்னுடைய ரேங்க் அவ்வளோ வர்றதுக்கோ கட் ஆஃப் அவ்வளோ வர்றதுக்கோ வாய்ப்பு இல்லை அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக நீங்கள் போய் மேனேஜ்மெண்ட்டில் அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம். சரிங்களா, மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்றக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலேஜுக்கு தேவையான அந்த மார்க்கு, அந்த ஒரு கட் ஆஃபு, அந்த ஒரு ரேங்க், அந்த நாம்ஸ் அவங்களால ரீச் பண்ண முடியல அப்படின்னா, ஸோ அவங்க படிக்கிறதுக்காக தான் அந்த கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா, ஸோ அதனால் நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயம் கிடையாது. சரிங்களா, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டாவில் எனக்கு ஒரு நல்ல மார்க் வரும், அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலேஜில் அந்த கோர்ஸுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கட் ஆஃபோட குறைவாக தான் இருக்குது, எனக்கு ஒரு 180 கட் ஆஃப் வரும், ஆனால் அந்த காலேஜில் ஒரு 170 தான் லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக நீங்கள் வெயிட் பண்ணலாம். சரிங்களா, நீங்கள் அவசரப்பட்டு போய் மேனேஜ்மெண்ட்டில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா, அந்த காலேஜில் ஒரு 180 தான் க்ளோஸ் ஆகிருக்கு, எனக்கு ஒரு 185 வரும் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அதை விட ஒரு பெஸ்ட்டான காலேஜஸ் கிடைக்கும். சரிங்களா, ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்பொழுது நீங்கள் அங்கே போய் நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கணும் அப்படிங்கிறது எந்த ஒரு அவசியமும் இல்லை. சரிங்களா, எனக்கு அந்த காலேஜ் தான் வேணும், எனக்கு என்ன மார்க் வந்தாலும் என்ன கட் ஆஃப் வந்தாலும் என்ன ரேங்க் வந்தாலுமே நான் அந்த ஒரு காலேஜ் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நான் அதில் தான் படிப்பேன், எனக்கு அங்கே அந்த கோர்ஸ் தான் வேணும் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே தாராளமாக போய் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அட்மிஷன்ஸ் போட்டுக்கோங்க. எனக்கு டாப் 10 வேணும், டாப் 20 வேணும், எனக்கு ஃபினான்சியல் கெப்பாசிட்டி இருக்குது, எனக்கு ஃபினான்சியலாக எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய மார்க் கம்மியாக வரும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக போய் அங்கே உங்கள் அட்மிஷன்ஸை புக் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். சரிங்களா, அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா வச்சுங்களேன், சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய கட் ஆஃப் 150 140 அந்த ரேஞ்சு தான் வரும் அப்படிங்கிறாங்க. பட் அவங்க நம்மக்கிட்ட சொல்லும் பொழுது இந்த காலேஜ் கிடைக்காதுப்பா உங்களுக்கு, நீங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை சார் நான் கவுன்சிலிங்கில் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. சரிங்களா, ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க. அதுவே இன்னொரு ஸ்டூடெண்ட்டை பேசும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, சார் எனக்கு ஒரு 190 கட் ஆஃப் போருங்க, எனக்கு இந்த காலேஜில் எனக்கு மெக்கானிக்கல் தான் வேணும், நான் போய் இப்பயே மேனேஜ்மெண்ட்டில் போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு நல்ல ஒரு கட் ஆஃப் வருது அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுமே அவேர்னஸ் இல்லாமல் தான் இருக்கார். எனக்கு மார்க் கம்மியாக தான் வருங்க சார், நான் ஒரு டாப் காலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே அவேர்னஸ் இல்லாமல் தான் இருக்கார். ஸோ இவருமே நல்ல ஒரு கட் ஆஃப் வச்சுக்கிட்டு 2 பேருமே கிட்டத்தட்ட சேம் லெவலில் தான் இருக்காங்க. சரிங்களா, ஸோ என்ன தான் நல்லா படித்து ஒரு 180 190 கட் ஆஃப் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலுமே 120 130 வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலுமே 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவுன்சிலிங்கு, இந்த கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, இந்த டிஎன்இஏ இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு அவேர்னஸுமே இல்லாமல் தான் இருக்காங்க. சரிங்களா, சில காலேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா போலியான ஒரு டிமாண்டை க்ரியேட் பண்ணுறாங்க.
ஸோ அதான் நம்புகிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதான் நம்புகிறாங்க. எந்த மாதிரியான டிமாண்டை கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, எங்கள் காலேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் அட்மிஷன் போட்டிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு சீட் கிடைக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு சீட்டே கிடைக்காது. ஏன்னா அவங்களே வந்து அந்த மாதிரி ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணி விட்றாங்க. நீங்கள் வந்து ரொம்ப லேட்டாக வந்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து இப்போ ஃபீஸ் தான் போயிட்டுருக்கு, நீங்கள் இதுவே வந்து ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்தீங்க அப்படின்னா நாங்கள் 1,00,000 2,00,000 டொனேஷன்ஸ் கேட்போம் அப்படிங்கிற ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணி அவங்கள வந்து பயமுறுத்திடுறாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவும் சில ஸ்டூடெண்ட்ஸ் போய் நிறையா காலேஜஸ்லாம் அட்மிஷன்ஸ் போட்டு வச்சுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகிறது உண்மை தான். சரிங்களா? ஒரு சில காலேஜஸில் தான் அந்த மாதிரி. சில காலேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ போனாலுமே சீட் கிடைக்கும். சரிங்களா? அந்த மாதிரியான காலேஜஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மெத்தேடை ஃபாலோ பண்ணி அவங்க காலேஜோடைய சீட்ஸை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு மெத்தேடை ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது ஒரு பொய்யான ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணி ஸோ அதுக்காக வந்து சில வேலைகளை செஞ்சு சில ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்க வந்து அட்மிஷன்ஸ் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி கிரியேட் பண்ணி விட்றாங்க. ஸோ அதையெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த காலேஜ் வந்து பெஸ்ட்டான காலேஜஸா அல்லது உங்களுடைய ரேங்குக்கு வந்து மார்க்குக்கு வந்து அந்த கிடைக்குமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக போய் மேனேஜ்மெண்ட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்ன தான் நடந்தாலுமே என்ன மார்க் தான் வந்தாலுமே எனக்கு வந்து ஃபிக்ஸடாக எந்த ஒரு காலேஜஸுமே கிடையாது. என்னுடைய மார்க்குக்கு தகுந்த ஒரு காலேஜ், என்னுடைய ரேங்குக்கு தகுந்த ஒரு காலேஜ், இதைத்தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தாராளமாக நீங்கள் வந்து எந்த ஒரு காலேஜுமே நீங்கள் மேனேஜ்மெண்ட்டை அப்ரோச் பண்ண தேவையில்லை. நீங்கள் கவுன்சிலிங் வரைக்குமே வெயிட் பண்ணி கவுன்சிலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 200 கட் ஆஃபில் இருந்து நமக்கு ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா 78 79 80 கட் ஆஃப் வரைக்குமே நீங்கள் 80 கட் ஆஃப் வச்சுருந்தாலுமே உங்களுக்கு சிஎஸ்ஓ ஐடியோ இந்த கோர்சஸ் எல்லாம் கிடைக்கும். சரிங்களா? சில பேர் வந்து நம்மகிட்ட டவுட் கேட்பாங்க, சார் என்னது வந்து 85 கட் ஆஃப் தான் இருக்குது, எனக்கு சிஎஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க. அதேமாதிரி சில பேர் வந்து சார் 180 கட் ஆஃப் இருக்குது, எனக்கு சிஎஸ் கிடைக்குமா அப்படின்லாம் கேட்குறாங்க, ஏஐ கிடைக்குமா இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. நீங்கள் அதாவது வந்து 78 கட் ஆஃப் அதுதான் வந்து எலிஜிபிள் கட் ஆஃப். சரிங்களா? அந்த ஒரு கட் ஆஃப் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து காலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? கண்டிப்பாக கிடைக்கும். பட் அந்த காலேஜ் வந்து அந்த அளவுக்கு ஒர்த்தான காலேஜாக இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். சரிங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து ஒவ்வொரு காலேஜஸ்க்குமே என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம அனலைஸ் பண்ணணும். சரிங்களா? சும்மா எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் வச்சு நம்ம கவுன்சிலிங்கில் வச்சு ஒரு மொக்கையான ஒரு காலேஜில் போய் நம்ம ஜாயின் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? ஸோ அதுக்காக தான் வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு காலேஜஸ்க்குமே என்ன கட் ஆஃப் தேவை, ஸோ அந்த ஒரு போலியான ஒரு இதை க்ரியேட் பண்ணுறாங்க இல்லைங்களா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில். எங்கள் காலேஜ் சில பேர் வந்து கேட்பாங்க, எனக்கு சார் இந்த காலேஜில் வந்து எங்கள் காலேஜில் வந்து போன வருஷம் அந்த கட் ஆஃப் போச்சு, இந்த கட் ஆஃப் போச்சு, இந்த வருஷம் கிடைக்காது அப்படிம்பாங்க. நீங்கள் தாராளமாக அந்த காலேஜை சொல்கிறாங்களா நம்மளோட சேனலை எடுத்து பாருங்கள். நீங்கள் அனானிட்டி அஃபீஷியல் வெப்சைட்டில் தேடுங்க. சரிங்களா? அந்த காலேஜுக்கு என்ன கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது. இதெல்லாம் கேட்டு அவங்க சொல்கிறது உண்மைதானா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ண பிறகு அந்த ஒரு காலேஜில் போய் நீங்கள் அட்மிஷன்ஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அவங்க சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுக்கோசரம் நீங்கள் போய் அட்மிஷன்ஸ் பண்ணிக்காதீங்க. நமக்கு டிஎன்இஏ கவர்மெண்ட் நடத்தக்கூடிய டிஎன்இஏ கவுன்சிலிங் இருக்குது. ஸோ அது வழியாக போகும்பொழுது நமக்கு சலுகைகள் வந்து நிறையா கிடைக்கும். 7.5 கிடைக்கும், ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கும், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான சலுகைகள் வந்து நமக்கு கவர்மெண்ட் கோட்டா வழியாக போகும்பொழுது தான் கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் ஒரு லோனே எடுத்து படிக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் டிஎன்ஏ கவர்மெண்ட் கோட்டா வழியாக வந்திருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு லோனே வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. சரிங்களா? ஸோ கவுன்சிலிங்கில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து இனி வரக்கூடிய வீடியோஸில் நம்ம வந்து நீங்கள் ஒவ்வொரு மூமெண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸ், அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுலேருந்து ரிசல்ட் வந்ததுலேருந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறதுலேருந்து நீங்கள் நாளைக்கு கிளாஸ் போகிற வரைக்குமே உங்களுக்கு என்ன அப்டேட்ஸ், அதாவது ரவுண்ட் 1 நடக்கட்டும், ரவுண்ட் 2வாக இருக்கட்டும், ரவுண்ட் 3ஆக இருக்கட்டும், உங்களுக்கு ஒவ்வொரு அப்டேட்ஸுமே வந்து நம்மளுடைய சேனல்ஸில் ரெகுலராக கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து சாய்ஸ் லிஸ்ட் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் லிஸ்ட் தேவை. சார் எனக்கு இந்த ரேங்க் தான், இந்த ரேங்க் வந்திருக்கு, இந்த ரேங்க்கில் வந்து போன வருஷம் என்னென்ன காலேஜஸ் எல்லாம் இருக்குது, இந்த கட் ஆஃபில் வந்து போன வருஷம் எனக்கு என்னென்ன காலேஜஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் கலந்துக்கக்கூடிய காலேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா 433 காலேஜஸ் இருக்குது. சரிங்களா? இந்த 433 காலேஜஸில் ஒவ்வொரு மார்க்குக்குமே ஒரு குறிப்பிட்ட காலேஜஸ் இருக்குது. என்னோடய கட் ஆஃப் வந்து 200லேருந்து 190 வரைக்கும் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10-15 காலேஜஸ் இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கட் ஆஃபுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காலேஜஸ் இருக்குது. சரிங்களா? 433 காலேஜஸில் உங்களுடைய மார்க்குக்கு பெஸ்ட்டான காலேஜஸ் தேவை அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கூடிய கூகுள் ஃபார்ம் மறக்காமல் ஃபில் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள். இந்த மாதிரி நிறையா அப்டேட்ஸை கொடுப்போம்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.